draw a graph of x is equal to 5 அப்படின்ற வேல்யூக்கு நம்ம கிராஃப் வரையணும். ஸோ முதல்ல நான் என்ன பண்றேன் பாருங்க, y கோஆர்டினேட், x கோஆர்டினேட் முதல்ல நான் போட்டுக்கிறேன். x கோஆர்டினேட் ஓகே. ஸோ இது நம்ம போட்டாச்சு. ஸோ நம்ம போட்ட உடனே என்ன மார்க் பண்ணணும், திஸ் இஸ் எக்ஸ் டேஷ், இது என்னது எக்ஸ், இந்த பக்கம் இருக்கிறது என்னது y, இது என்னது y டேஷ். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ இஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம திஸ் இஸ் எக்ஸ், அப்புறம் இது ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸோட வேல்யூ என்னது 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் y இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன பண்றேன், -2, y இஸ் ஈக்குவல் டு -1. நம்ம எடுத்துக்கிற வேலை, நம்ம அசியூம் பண்ற வேல்யூ தான். கிளியரா? -1 எடுத்துக்கிறேன், 0 எடுத்துக்கிறேன், 1 எடுத்துக்கிறேன், அப்புறமா 2 எடுத்துக்கிறேன். ஸோ 0, 1, 2, 3 அப்படின்னு நான் எந்த வேல்யூ வேணா எடுத்துக்கலாம். ஆனா எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 5. கிளியரா? இப்போ நம்ம இதுக்கு கிராஃப் பிளாட் பண்ணினோம்னா, இப்போ இது பாத்தீங்கன்னா திஸ் இஸ் 1, 2, 3, 4, இது 5. ஸோ இங்க 6 அப்படி போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் என்ன பார்த்தோன்னா ஆக்சுவலா இது நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் மார்க் பண்ணிக்கலாம். 1, 2, -3. ஏன்னா எக்ஸோட வேல்யூ 5, நமக்கு இந்த பாயிண்ட் மட்டும் தான் தேவை. இப்போ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு போயிட்டே இருக்கு. இங்க என்ன பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் -1, -2, -3, -4, -5, and this is what origin. Okay, 0, 0 is what origin. இப்போ நம்ம என்ன பிளாட் மார்க் பண்ணுங்க, 5, -2. அதாவது 5 இங்க இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல 5 இருக்கு, அப்புறம் ஒய் ஆக்சிஸ்ல 2, ஒய் ஆக்சிஸ்ல -2. அப்ப எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இங்க வரும். ரைட்? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஸ்கேல் எழுதணும். ஸ்கேல் எழுதுனா தப்பாயிடும். எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter is equal to how much, 1 unit. அப்புறம் ஒய் ஆக்சிஸ்ல 1 centimeter is equal to 1 unit. 1 unit தான் நான் எடுத்துக்கிறேன். அதனால அது ஸ்கேல் மார்க் பண்ணுது. அப்புறம் நெக்ஸ்ட் 5, -1 எங்க இருக்கும் பாருங்க. 5, -1 இங்க வருமா? நெக்ஸ்ட் 5, 0. 5, 0 எங்க வரும்? இங்க வரும். அடுத்தது 5, 1. 5, 1 எங்க வரும் பாருங்க, இங்க வரும். அடுத்தது 5, 2 எங்க வரும்? இங்க வரும். நெக்ஸ்ட் 5, 3 என்ன வருது? இங்க வரும். அப்புறமா 5, 4 எங்க வரும்? இங்க வரும். ஓகே, அப்படியே மார்க் பண்ணிட்டே போடலாம். ஸோ வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இஃப் வி கீப் அ வேல்யூ கான்ஸ்டன்ட், ஒரு வேல்யூ நமக்கு கான்ஸ்டா இருந்து இன்னொரு வேல்யூ மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுன்னா அது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அ parallel லைன். நமக்கு இங்க ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are getting a parallel line. Right? So this is a parallel line. If x value is same and only y changes, அப்படின்னா we get a parallel line. நமக்கு என்ன கிடைக்கும்? parallel line கிடைக்கும். எதுக்கு parallel அப்படின்னு பாத்தீங்கன்னா, y axisக்கு parallel கிடைக்கும். So the parallel line will be, that is y axisக்கு parallel line. ஓகேவா? இப்ப அதுவே if y value same, y value சேமா வச்சுட்டு x சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா நமக்கு x ஆக்சிஸ்க்கு parallel லைன் கிடைக்கும். கிளியரா? சோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இங்க எது சேஞ்ச் ஆகுதோ அங்க அதுக்கு parallel லைன் நமக்கு கிடைக்கும். சோ இப்போ நம்ம y வேல்யூ தானே சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இங்க என்ன பண்ணணும், this line is parallel to y axis. இப்போ x வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம this line will be parallel to என்னது, x axis. கிளியரா? சோ எந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கோ அந்த வேல்யூ அந்த ஆக்சிஸ்க்கு parallel இருக்கும். So this is the parallel line.